ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டாக் ஃபோர்ட் அவர்கள் மீண்டும் ஆணித்தரமாக கனேடிய பிரதமரிடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். எந்தவித விட்டுக் கொடுப்புகளுக்கும் இணங்காமல் சகிப்புத்தன்மையை மேற்கொள்ளாமல் கனடா தான் நினைக்கின்ற விடயங்களில் சாதிக்கக்கூடிய ஒரு நாடாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், அடிபணிய கூடாது என்ற துணையில் அவருடைய கருத்து அமைந்திருக்கின்றது. கூடுதலான வரிகளை அமெரிக்காவுக்கு விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். USMCA எனப்படுகின்ற கனடா, அமெரிக்கா மற்றும் மெக்சிகோவுக்கு இடையிலான இந்த வர்த்தக உடன்பாட்டிற்கு இடம்பெறாத பொருட்களுக்கான வரி என்பது 35% அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது நிச்சயமாக எதிர்பார்க்கப்படாத ஒன்றாகவும் அல்லது ஆகஸ்ட் 1 பின்னான கால நீடிப்பு இடம்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலும் இவ்வாறான ஒரு அறிவிப்பு வெளியிட்டதுடன் இதற்கு பிரதியீடாக கனடா வரிகளை அதிகரித்தால் தாங்கள் மீளவும் அதிகரிப்போம் என்கின்ற ஒரு தோணி கலந்த ஒரு மிரட்டல் ரீதியில் தான் இந்த வரி விதிப்பு இடம்பெற்றிருக்கிறது. பல துறைகளிலும் சில மாதங்களுக்கு அல்லது பல மாதங்களுக்கு அல்லது ஒரு வருடம் 2 வருடத்திற்கு ஒரு பொருளாதார மந்த நிலை என்பது ஏற்பட போகின்றது. ஆனால் அரசு அதனை காபந்து பண்ணும் அல்லது தான் அதனை கடந்து செல்லும் என்பதை காட்டுகின்றது. இதற்காக 2 நெருக்கடி நிலைகளில் வெற்றிகரமாக கடந்த மத்திய வங்கியின் ஆளுநர் இப்பொழுது பிரதமராக இருக்கின்றார். அவரது கூற்றுக்களை நாங்கள் நம்ப வேண்டிய தேவையில் இருக்கின்றோம். வரி விதிப்புக்கு மேலாக வரி விதித்தால் அவர்களும் விதிக்கப் போகின்றார்கள். அதோடு முருகல் நிலைக்கு செல்ல போகின்ற நிலையில் தான் இப்பொழுது 2 நாடுகளும் இருக்கின்றன. ஆனால் அதனை எவ்வாறு கடந்து செல்வது என்பது இந்த உத்தியோகத்தர்களிடையான பேச்சுவார்த்தைகள் அல்லது ராஜதந்திரிகளிடையான பேச்சுவார்த்தையில் தங்கி இருக்கின்றது. அது நடக்கும் வரை மக்கள் தங்களை தயார்படுத்தலில் வைத்திருக்க வேண்டும். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தனக்கு அதிகாரங்கள் இருக்கு மட்டும் எவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபடுவர், அது எவ்வாறான நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது அறியப்படாத ஒரு செயலாக இருக்கின்றது. இப்பொழுது பார்த்தீர்களானால் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு விதிக்கப்பட்ட வரியை விட பாரதூரமான வரியை கனடா பெற்றிருக்கின்றது. வாகன தொழில்துறையில் கூட கனடா வந்து தனது ஆளுமையை நிரூபிப்பதற்காக அல்லது தனது தேவைகளை நிரூபிப்பதற்காக இங்கே ஒரு புதிய வாகன தயாரிப்புகளை மேற்கொள்ளுமாக இருந்தால் அமெரிக்க நிறுவனங்கள் என்பன பெரிய பாதிப்பை பெறும். என்றால் அமெரிக்க வாகனங்களின் பெருஞ்சந்தை என்பது கனடா. மீண்டும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற இந்த நிகழ்ச்சியில் காலை வேளையில் இன்று புதிய செய்தியாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்றைய தினம் ஒரு நிறைவேற்று அதிகாரம் மிக்க உத்தரவை பிறப்பித்து கனடா மீது வரி விதித்திருப்பதாக அறிவித்திருக்கின்றார். அத்தோடு சில நாடுகளுக்கு வரியில் தளர்வுகளை மேற்கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது இலங்கை உட்பட்ட சிறிய நாடுகளாக இருக்கின்றன. குறிப்பாக இலங்கைக்கு 20% வரி என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கின்றது. இந்த நிலையில் அருகில் இருக்கின்ற கனடாவோடு பேச்சுவார்த்தைகள் வெற்றி அளிக்கும் என்ற எதிர்பார்ப்பு பரவலாக இருந்தாலும் கூட இந்த பேச்சுவார்த்தையில் எந்த தளர்வுகளும் இல்லாத நிலைதான் இன்று வரை நீடித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சற்று முன்னர் கனேடிய பிரதமர் மாகாணி அவர்கள் தன்னுடைய தகவலை பதிவு செய்திருக்கின்றார். கனடாவை வளமிக்க நாடாக மாற்றுவதாகவும் அதே நேரத்தில் கனடாவை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி தங்களிடம் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே கனடாவை எவ்வாறு முன்னோக்கி கொண்டு செல்வது என்பது பற்றிய இலக்கில் தாங்கள் உறுதியாக இருப்பதாகவும் வெளிநாட்டு வர்த்தக தொடர்புகளை மேலும் அதிகரிப்பதற்கான முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். அத்தோடு கனேடியர்கள் மீது ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்திய பிரதமராக அவருடைய தகவல் பதிவாகி இருக்கின்றது. காரணம், உள்நாட்டு உற்பத்திகளில் கூடுதலாக கனேடியர்கள் தங்களுடைய பார்வையை செலுத்தி அதனூடாக கொள்வனவை மேற்கொள்ளுகின்ற பொழுது கனடா பொருளாதாரம் என்பது தன்னிறைவு பொருளாதாரமாகவும் ஏனைய நாடுகளோடு ஒத்துழைத்து ஏற்றுமதிகளை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் திறக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அண்மைய நாட்களில் பார்க்கின்ற பொழுது நீண்டகால இடைவெளியின் பின்னர் ஆஸ்திரேலியாவுக்கு மாட்டிறைச்சி ஏற்றுமதி செய்வது இப்பொழுது மீண்டும் ஆரம்பமான அறிவிப்பு வெளிவந்திருக்கின்றது. ஆகவே இவ்வாறான நடவடிக்கைகள் ஒரு நல்ல சமிக்கையை வேறு நாடுகளோடு கனடா முன்னெடுப்பதற்கான ஒரு ஆயத்தமாக பார்க்கக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கின்றது. இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இவ்வாறான ஒரு கடினமான முடிவை எடுத்திருப்பது என்பது அமெரிக்காவுக்கு பாதகமான நிலைமைகளை ஏற்படுத்தும் என்று ஏற்கனவே நாங்கள் பல நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கின்றோம். அதே போன்ற நிலையில் தான் பல நாடுகளை சார்ந்தவர்களும் இது தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். இந்த விவரங்கள் தொடர்பாகத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். அதோடு தொடர்ந்து அமெரிக்க வரி எதிர்ப்புக்கு குரல் கொடுத்து வருகின்ற
ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டக் ஃபோர்ட் அவர்கள் மீண்டும் ஆணித்தரமாக கனேடிய பிரதமரிடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். எந்தவித விட்டு கொடுப்புகளுக்கும் இணங்காமல் சகிப்புத்தன்மையை மேற்கொள்ளாமல் கனடா தான் நினைக்கின்ற விடயங்களில் சாதிக்கக்கூடிய ஒரு நாடாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், அடிபணிய கூடாது என்ற துணியில் அவருடைய கருத்து அமைந்திருக்கின்றது. ஆகவே அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே முதல்வர் டக் ஃபோர்ட் அவர்கள் கூறியது போன்று கூடுதலான வரிகளை அமெரிக்காவுக்கு விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். இது எவ்வாறான சாத்தியமான நிலைப்பாட்டை ஏற்படுத்தும் போன்ற விடயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் பேசுவோம். நமது யூடியூப் தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விடத்து நீங்கள் உடனடியாகவே சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். காரணம், பல தகவல்கள் தினந்தோறும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன, காணொலி தொகுப்புகளாக அவை பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. ஆகவே உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இதனை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதோடு தொடர்ந்து நமது இணையதளத்தில் வாக்களிப்பு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கேரி ஆனந்த் சங்கரிக்கு எதிராக எடுக்கப்படுகின்ற கனேடிய ஊடகங்கள் சிலவற்றினால் எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் தொடர்பான கருத்து கணிப்பாக ஒரு கையெழுத்து வேட்டையாக இந்த கையெழுத்து வேட்டை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த நிகழ்ச்சியினை பார்த்து கொண்டிருப்பவர்களும் நீங்கள் உங்களுடைய கையெழுத்தை இட்டு நமக்கு ஆதரவை வழங்குங்கள் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். CMR.FM என்ற இணையதள முகவரிக்கு சென்றால் அதில் பொது பாதுகாப்பு அமைச்சர் கேரி ஆனந்த் சங்கரி அவர்களுடைய புகைப்படம் இருக்கின்றது. அதற்கு பக்கத்தில் இந்த ஓட் என்ற அழுத்தக்கூடிய ஒரு இடம் இருக்கின்றது. அதில் உங்களுடைய பெயர், முகவரி, மின்னஞ்சல் முகவரி மற்றும் தொலைபேசி இலக்கத்தை பதிவிட்டு உங்களுடைய தகவலையும் அது தொடர்பாக பதிவிட்டு ஓட் என்ற பதிவை நீங்கள் கிளிக் செய்வதன் ஊடாக உங்களுடைய கையெழுத்தும் வந்தடையும். இப்பொழுது சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார், அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமா, மிக முக்கியமாக இந்த தருணம் என்பது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தருணமாக இருந்தாலும் சில விட்டுக் கொடுப்புகள் அமெரிக்காவினால் மேற்கொள்ளப்படும். இதன் ஊடாக இந்த பேச்சுவார்த்தை என்பது மீண்டும் ஒரு ஆரோக்கியமான பாதையில் செல்லும் என்று எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு முட்டுக்கட்டையை இப்பொழுது ட்ரம்ப் ஏற்படுத்தி இருப்பது போன்றுதான் தெரிகின்றது. இருந்தாலும் கனேடிய பிரதமர் பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் தொடர்ந்தாலும் கனடா தன்னுடைய பாதையில் தொடர்ந்து பயணிக்கும் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். நீங்கள் இந்த வரி விதிப்புக்கான அறிவிப்பு நேற்றைய தினம், அதாவது இன்று காலக்கெடுவாக இருந்த நிலையில் நேற்று இரவு வெளியிடப்பட்டதை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? ஆமாம், அதாவது USMCA எனப்படுகின்ற கனடா, அமெரிக்கா மற்றும் மெக்சிகோவுக்கு இடையிலான இந்த வர்த்தக உடன்பாட்டிற்கு இடம்பெறாத பொருட்களுக்கான வரி என்பது 35% அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது நிச்சயமாக எதிர்பார்க்கப்படாத ஒன்றாகவும் அல்லது ஆகஸ்ட் 1 பின்னான கால நீடிப்பு இடம்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலும் இவ்வாறான ஒரு அறிவிப்பு வெளியிட்டதுடன் இதற்கு பிரதிப்பீடாக கனடா வரிகளை அதிகரித்தால் தாங்கள் மீளவும் அதிகரிப்போம் என்கின்ற ஒரு தோணி கலந்த ஒரு மிரட்டல் ரீதியில் தான் இந்த வரி விதிப்பு இடம்பெற்றிருக்கின்றது. இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த வர்த்தக கனடா, மெக்சிகோ, அமெரிக்க வர்த்தக உடன்பாட்டிற்குள் அடங்காத பொருட்களாக இருப்பவை என்றால் முக்கியமாக உணவுப் பொருட்கள் மற்றும் இந்த வீட்டு பாவனை பொருட்கள் மற்றும் உடுப்புடவைகள் போன்றவை மற்றும் இந்த இயந்திரங்கள், சாதாரணமாக இப்போ டிஷ் வாஷிங் மிஷின் அல்லது ஒரு ட்ரையர் போன்ற அந்த சிறு இயந்திரங்கள் போன்ற பல இத்தியாதிகளும் இந்த உடன்படிக்கையின் கீழ் இடம்பெறாதவையாகவும் இவற்றின் விலை உயர்வு என்பது நிச்சயமாக பாரிய ஒரு வீழ்ச்சியையும் பாரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த போகின்றது. உதாரணமாக உணவுப் பொருட்களை எடுத்தால் இறைச்சியாகவோ பாலாகவோ அல்லது பாலிலிருந்து தயாரிக்கப்படும் பிரதியீட்டு ஏனைய பொருட்களாக சீஸ் மற்றும் ஜோக்கெட் போன்ற பொருட்களாகவோ அல்லது இப்போ இறைச்சியிலிருந்து தயாரிக்கப்படும் இந்த பொருட்களாகவோ சாசேஜ் மற்றும் இந்த பர்கர்ஸ் போன்றவையாகவோ அவ்வாறெல்லாம் செல்கின்ற உணவுப் பொருட்கள் எல்லாம் 30% வரி இருப்பை பெறும் பொழுது அவை அமெரிக்க சந்தையில் போட்டியிடுமா என்கின்ற நிலைமை இருக்கின்றது. அத்துடன் பழங்கள், குறிப்பாக பழங்கள், மரக்கறி, இப்போ இந்த உருளைக்கிழங்கு, வெங்காயம், முந்திரிகை பழம் மற்றும் ஆப்பிள் போன்றவையெல்லாம் கனடாவில் இருந்து பெரும் பகுதியாக ஏற்றுமதியாகின்ற பொருட்களாக இருக்கின்றன. இவற்றின் மீதான இந்த தடை என்பது இவற்றின் விலை குறைப்பை உடனடியாக இங்கே கொண்டு வர போகின்றது. இதனால் விவசாயிகளிடையே ஒரு பெரிய மந்த நிலை வரப்போகுது. அதைவிட இந்த ஏற்றுமதி வர்த்தகத்தில் ஈடுபட்டவர்களிடையே இங்கே உள்ள ஒரே ஒரு சிக்கல் என்னவென்று சொன்னால், $425 பில்லியன் பெறுமதியான ஆண்டுக்கான ஏற்றுமதிகள் கனடாவால் செய்யப்பட்டாலும் இன்று வரையிலும் யாரும் இந்த டாரிஃப் ஃபார்ம் நிரப்புவதற்கு
போவதில்லை, அல்லது அந்த அமெரிக்க மெக்சிகோ கனடா வர்த்தகத்திற்கான அந்த எக்ஸ்டென்ஷன், அதாவது அதற்குரிய ஃபோமை கூட நிரப்புவதில்லை. ஏனென்றால் இவ்வாறான ஒரு மேலதிக வரி விதிப்பு இல்லை. இனி அனைவரும் நிரப்ப தொடங்குவார்கள். அதன் பொழுதுதான் உண்மையாக இவ்வளவு தொகைக்கு இந்த பொருட்கள் ஏற்றுமதியாகின்றன தெரிய வரும். இருந்த பொழுதிலும் ஒரு 10-15% ஒரு 40 பில்லியனிலிருந்து 60 பில்லியன் வரையிலான பொருட்கள் சென்று வந்து கொண்டிருந்தன என்பதால் அல்லது ஏற்றுமதி செய்யப்பட்டன. அதிலும் குறிப்பாக இப்பொழுது நியூ ஃபவுண்ட்லேண்ட் மற்றும் அந்த கடலோர பகுதிகள் சார்ந்தவர்களால் பெரிதாக ஏற்றுமதி செய்யப்பட்ட சால்மன் மற்றும் இந்த லாப்ஸ்டர்ஸ் அவையெல்லாம் இந்த இவ்வாறான வரி விதிப்பிற்கு உள்ளாகின்ற பொழுது பெரும் தட்டுப்பாட்டை அல்லது அந்த பெரும் தட்டுப்பாடு என்பது அந்த ஒரு கஷ்ட நிலையை, ஏற்றுமதிக்கான கஷ்ட நிலையை அடைய போகின்றன. எனவே அவை கூட உள்ளூரில் குறைந்த விலைக்கு கிடைக்கின்ற தன்மையை ஏற்படுத்தும். இருந்த பொழுதிலும் இது ஒட்டுமொத்த பொருளாதாரத்திலும் ஒரு பாதிப்பை ஒரு சற்றே சில மாதங்களுக்கு அல்லது ஒரு ஆண்டு 2 ஆண்டுக்கு ஏற்படுத்தும். அந்த நேரங்களில் அரசாங்கம் மானியம் மூலம் அதனை கட்டுப்படுத்த முயலும். என்று சொன்னால் ஏற்றுமதியாகாத பொருட்கள் அல்லது ஏற்றுமதிக்கு அரசு விதிக்கின்ற அமெரிக்க ஏற்றுமதிக்கு அரசு விதிக்கின்ற பொருட்கள் என்பவற்றிற்கு வருகின்ற பணத்தை அவர்கள் இந்த மாதிரி மானியமாக வேலை இழந்தவர்களுக்கு மற்றும் தொழில்துறையில் பின்னடைந்தவர்களுக்கு அல்லது பொருட்கள் தேங்கி இருப்பவர்களுக்கான கொடுக்க போகிறார்கள். இருந்த பொழுதிலும் 2 விதம் இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், அந்த மாக்காணி அவர்கள் குறிப்பிட்டதை. ஆம், கனடாவின் பொருளாதார உற்பத்தி என்பது சுய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற நிலையில் ஒரு பெரும் பகுதியை அடையும் என்று சொன்னால், நாங்கள் குறிப்பிட்ட இந்த பொருட்கள் எல்லாம் உள்ளூர் சந்தையில் தாராளமாக மலிவாக கிடைக்கக்கூடியதாகவும் அதே நேரம் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதியாகின்ற பொருட்களின் வரவை குறைப்பதாகவும் இருக்கும். அத்தோடு இன்னும் ஒரு விடயம், இந்த கனடாவில் இருந்து செல்கின்ற மதுபானம் என்பது பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் அது கூட இந்த விவகாரத்தில் அகப்படாத ஒரு விடயமாக இருப்பதால் அதற்கு கூட வரி விதிக்க போகின்றது. எனவே அவர்களுடைய ஏற்றுமதி என்று கூட தடைப்பட போகின்றது. எனவே பல துறைகளிலும் சில மாதங்களுக்கு அல்லது பல மாதங்களுக்கு அல்லது 1 வருடம் 2 வருடத்திற்கு ஒரு பொருளாதார மந்தநிலை என்பது ஏற்பட போகின்றது. ஆனால் அரசு அதனை காபந்து பண்ணும் அல்லது தான் அதனை கடந்து செல்லும் என்பதை காட்டுகின்றது. இதற்காக 2 நெருக்கடி நிலைகளில் அந்த வெற்றிகரமாக கடந்த மத்திய வங்கியின் ஆளுநர் இப்பொழுது பிரதமராக இருக்கின்றார். அவரது கூற்றுக்களை நாங்கள் நம்ப வேண்டிய தேவையில் இருக்கின்றோம். அது நிறைவேறுமா இல்லையா? இன்னொரு முக்கியமான விடயம், பலஸ்தீன விவகாரத்திற்கு கனடா தன்னுடைய ஆதரவை தெரிவித்தது ஒரு மிக முக்கிய முருகல் நிலையை ஏற்படுத்தி இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. அவர் இவ்வாறு திடீரென அறிவிப்பதற்கான காரணமாக சில விடயங்கள் குறிப்பிடப்பட்டாலும் இந்த விடயமும் ஒரு மேலோங்கி இருக்கக்கூடிய விடயமாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் அவர் கட்டுக்கடங்காத ஃபென்டனைல் பாவனை என்ற ஒரு விடயத்தை நேற்றைய தினம் மீண்டும் கூறியிருக்கின்றார். இதை கனடா கண்டுகொள்ளவில்லை என்ற துணியில் அவருடைய பேச்சு அமைந்திருந்தது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதில் நீங்கள் இந்த முதலாவது கேட்ட கேள்விக்கான பதில் நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்த்தது. தனது அண்டை நாடு இவ்வாறு தனது கொள்கைக்கு எதிராக இவ்வாறு ஒரு அங்கீகாரத்திற்கு செல்லும் என்பதை அவர் எந்த நிலையிலும் விரும்பி இருக்க மாட்டார் மற்றும் எந்த நிலையிலையும் அனுமதிக்க மாட்டார். இப்பொழுது உண்மையிலேயே கனடா, பிரான்ஸ், இங்கிலாந்து மற்றும் மோல்டா ஆகிய நாடுகள் புதிதாக இந்த பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கின்ற செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்றன. இருந்த பொழுதிலும் இவர்களுடைய வீட்டோ பவர், அதாவது இந்த வெட்டுப்புள்ளி வாக்கு என்பது ஐக்கிய நாடுகள் அவையில் பிரயோகிக்கப்படுகின்ற தன்மை என்பது அங்கு ஏற்படுத்தப்பட்டு அவை இல்லாமல் செய்யும். இருந்த பொழுதிலும் இது அந்த ஒரு ராஜதந்திர ரீதியில் அமெரிக்காவிற்கான ஒரு விழுக்காடாக இந்த போருக்கு பங்கை ஆற்றுகின்ற அமெரிக்காவானது ராஜதந்திர ரீதியில் ஒரு விழுக்காடான நிலையை ஏற்படுத்தியுள்ளது. என்று சொன்னால் கனடா இதுவரையிலும் இஸ்ரேலுக்கான உதவிகளை செய்து வந்தது. ஆனால் இனப்படுகொலை என்பது வழக்காக்கப்பட்ட பொழுது இராணுவ உதவிகளை நிறுத்தி படிப்பந்த தனது உதவிகளை குறைத்து வந்தது. இந்த நிலையில் இப்பொழுது மேலொரு பக்கமாக சென்று இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் ஆகியவற்றின் நிலைப்பாட்டை எடுக்கின்ற பொழுது அமெரிக்கா அதை நிச்சயமாக வரவேற்காத அல்லது அமெரிக்காவின் ராஜதந்திரத்திற்கு குந்தகமான ஒரு முடிவு, அதை நாங்கள் எதிர்பார்த்த ஒன்று. மற்றது ஃபென்டனைல் இவ்வாறு கூறுங்கள், அதாவது ஆதாரபூர்வமற்ற அடிப்படையற்ற ஒரு குற்றச்சாட்டு இன்று அமெரிக்காவில். ஆனால் அவர் சொல்கின்ற ஒரு விவகாரத்தில் உண்மை இருக்கின்றது என்றால், இந்த ஃபென்டனைலால் அமெரிக்காவின் பல நகரங்களும் சிதைவடைந்து விட்டன. பல நகரங்களின் வாழ்க்கைகளிலும் இளைஞர்களும் யுவதிகளும் தெரு
தெருக்களிலும் அந்த வீதியோரங்களிலும் அல்லது பூங்காக்களிலும் கவனிப்பாரற்று கிடக்கின்ற நிலை என்பது உலகத்திற்கு காட்டப்படாததாக இருந்தாலும் அமெரிக்காவின் பெரும் பாதிப்பிற்கு இந்த ஃபென்டனல் எனப்படுகின்ற போதைப் பொருள் நிச்சயமாக உண்மை இருக்கின்றது. ஆனால் அது கனடாவால் தான் செல்லுகின்றது என்பது ஒரு பாரதூரமான அடிப்படையற்ற குற்றச்சாட்டு. கனடாவில் இருந்து செல்கின்றது என்பது 1% 2% என்பதுதான் இதுவரை நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. மிகுதி 98% அல்லது 97% மெக்சிகோ போன்ற அல்லது சவுத் ஆப்பிரிக்க அமெரிக்கன் நாடுகளுடனான தொடர்பாடல் மூலம் கொள்கலன்கள் மூலம் அல்லது சீனா போன்ற நாடுகளின் கொள்கலன்களின் மூலம் தான் வருகின்றனவே ஒழிய கனடாவில் இருந்து அவை போவதில்லை. இது ஒரு கண்மூடித்தனமான பாரதூரமான குற்றச்சாட்டு. ஆனால் அவர் கூறுகின்ற விடயம் அங்கே போதைப் பொருளால் தங்கள் நாடு சிதைவடைந்துள்ளது என்பது உண்மை. அவர்கள் மிகவும் சிதைவடைந்த நிலையில் இருக்கின்றார்கள். ஆனால் கனடா அதற்கு அந்த தனது எல்லைகளை திறந்து வைத்து அதன் மூலம் போதைப் பொருட்கள் தாராளமாக சென்றது என்றால் அது மிகவும் ஒரு பொய்யான தகவல். ஆனால் இப்பொழுது மெக்சிகோவுக்கு 90 நாட்கள் அவகாசத்தை மீண்டும் வழங்கி இருக்கின்றார். இதன் மூலமாக கனடாவை அடிபணிய வைக்கின்ற முயற்சி மேற்கொள்ளப்படுகிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. இதற்கு உங்களுடைய பதில் என்ன? ஏனென்றால் மெக்சிகோவுடனான ஒப்பந்தத்தோடு தான் கனடாவும் சம்பந்தப்பட்ட ஒரு நாடாக இந்த 3 நாடுகளும் இருக்கின்றன. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த நாட்டுக்கு மேலும் 90 நாட்கள் அவகாசத்தை வழங்கிவிட்டு கனடாவுக்கு உடனடியாகவே வரி தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருப்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? கனடாவிற்கான தாக்கம் அல்லது கனடாவை மாற்றான் தாய் பிள்ளையாக பார்க்கின்ற நிலைமை என்பது ஏற்கனவே வந்துவிட்டது என்பது தெளிவு, திட்ட தெளிவு. அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அந்த பாதையில் தான் அவர் சென்று கொண்டிருக்கின்றார் அல்லது அமெரிக்கா சென்று கொண்டிருக்கின்றது. கனடாவின் பிரதமரின் அறிவிப்பு கூட அதற்கு தாங்கள் தயார் என்கின்ற நிலையில் தாங்கள் மாற்று கருத்துக்களை ஏற்படுத்த அல்லது மாற்று பாதைகளை திறப்பதாக தகவல்களை தெளிவாக கூறுகின்றார். எனவே இரண்டு பக்கமும் அறிந்த ஆனால் புரிந்த ஒரு செயற்பாட்டில் கனடா செய்கின்ற செயற்பாடு என்பது கனடாவை அமெரிக்காவில் தங்க நிலையில் வைக்காத பொழுது அமெரிக்கா புதிய சந்தைகளை தேடி செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் அதற்கான சந்தைகளை திறப்பதற்கு அமெரிக்காவிற்கு வழி மிகவும் குறைவாக இருக்கின்றது. இப்பொழுது மர தொழில்துறை, உருக்கு, அலுமினியம் போன்றவற்றுக்கு கூடுதலான வரியை மீள் வரியாக விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை டாக்ஃபோர்ட் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார். பிரதமர் கானியிடம் ஒரு கோரிக்கையாகவே அவர் இதனை விடுத்திருக்கின்றார். இப்பொழுது உடனடியாகவே இந்த வரி தொடர்பான விவரங்கள் கனடாவினால் வெளியிடப்படாத விடத்தும் இந்த கோரிக்கை என்பது நிறைவேற்றப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா? போட்டிக்கு போட்டியாக வரியை மீண்டும் விதிப்பது என்பது எவ்வாறான விளைவுகளை ஏற்படுத்தும்? அது கனடாவின் ஆளுமையில் தங்கியுள்ளது. விளைவு என்பது நிச்சயமாக ஆரோக்கியமானதாக இருக்காது. நிச்சயமாக நாங்கள் ஒரு பொருளாதார சிக்கல் சுழற்சிக்குள் செல்ல போகின்றோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் அது ஒரு முன்னேற்றகரமான திசை நோக்கித்தான் செல்லும். உள்நாட்டு உற்பத்தி என்பது விவசாயத்திலிருந்து அனைத்திலும் ஊக்குவிக்கப்படும். அதாவது இப்பொழுது அந்த ஃபார்மர்ஸாக ரெஜிஸ்டர் பண்ணி இருப்பவர்கள் அல்லது பெரும் பயிற்சிகளில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் அதிக தாராளமான சலுகைகள் வழங்கப்பட்டு அவர்களது ஊக்குவிப்புகள் இல்லாமல் அவர்களது செயற்பாடுகளின் ஊக்குவிப்புகள் மேற்கொள்ளப்படும். அதே போன்று வேறு சந்தைகள் திறக்கப்படும். இந்த நிலைமை என்பது நிச்சயமாக ஆரோக்கியமானதல்ல. எனவே அவர்கள் அதாவது இவ்வாறு கூறலாம், வரி விதிப்புக்கு மேலாக வரி விதித்தால் அவர்களும் விதிக்கப் போகின்றார்கள். அது ஒரு முருகல் நிலைக்கு செல்ல போகின்ற நிலையில் தான் இப்பொழுது 2 நாடுகளும் இருக்கின்றன. ஆனால் அதனை எவ்வாறு கடந்து செல்வது என்பது இந்த உத்தியோகத்தர்களிடையான பேச்சுவார்த்தைகள் அல்லது ராஜதந்திரிகளிடையான பேச்சுவார்த்தையில் தங்கி இருக்கின்றது. அது நடக்கும் வரை மக்கள் தங்களை தயார்படுத்தலில் வைத்திருக்க வேண்டும். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தனக்கு அதிகாரங்கள் இருக்க மட்டும் எவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபடுவர், அது எவ்வாறான நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது அறியப்படாத ஒரு செயலாக இருக்கின்றது. இப்பொழுது பார்த்தீர்களானால் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு விதிக்கப்பட்ட வரியை விட பாரதூரமான வரியை கனடா பெற்றிருக்கின்றது. இன்னும் ஒரு முக்கியமான விடயம், இந்த வரி விதிப்பு ஆரம்ப காலகட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்ற பொழுது இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் ரத்து செய்யப்படும் என்ற கோரிக்கை பல முதல்வர்களாலும் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஒரு சில நாட்களுக்கு முன்னர் ஸ்டாலினுடனான ஒப்பந்தத்தை நிறுத்துவதாக ஒன்டாரியோ அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. இது போன்ற செயற்பாடுகள் எதிர்காலத்தில் அமெரிக்காவுடனான ஒப்பந்தங்களை ரத்து செய்வதற்கு வழிவகுக்க கூடுமா? இன்னும் அது வீரியம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா?
நிச்சயமாக இருக்கின்றன. குறிப்பாக வாகன தொழில்துறையில் கூட கனடா தனது ஆளுமையை நிரூபிப்பதற்காக அல்லது தனது தேவைகளை நிரூபிப்பதற்காக இங்கே ஒரு புதிய வாகன தயாரிப்புகளை மேற்கொள்ளுமாக இருந்தால் அமெரிக்க நிறுவனங்கள் என்பன பெரிய பாதிப்பை பெறும். என்றால் அமெரிக்க வாகனங்களின் பெருஞ்சந்தை என்பது கனடா. நீங்கள் கனடாவில் பார்த்தீர்கள் கனேடியர்கள் அதிகமாக பாவிப்பது அமெரிக்க வாகனங்களாகத்தான் இருக்கும். எனவே அவ்வாறான நிலைமைகள் எல்லாம் நிச்சயமாக ஒரு பெரும் போட்டியை ஏற்படுத்தும். போட்டியை ஏற்படுத்துவதை விட இது எவ்வாறு ராஜதந்திர ரீதியில் தீர்க்கப்படலாம் என்பதைத்தான் முக்கியமாக பார்க்க வேண்டும். என்றால் பயனாளிகளை விட பாதிக்கப்படுபவர்களாக கனேடியர்கள் மாறி வருகின்றார்கள் என்பதை நாங்கள் ஒரு அளவிற்காக ஏற்க வேண்டும். என்றால் இது ஒரு தொழில்துறையை பாதிக்கப் போவதில்லை. விவசாயத்தையோ மீன்பிடித்துறையோ அல்லது பண்ணைகள் மூலம் மிருகங்களை வளர்ப்பவர்களையோ அல்லது பொருட்களை செய்பவர்களையோ பாதிக்கப் போவதில்லை. இது முக்கியமாக பல துறைகளையும் பாதிக்கப் போகின்றது. வாகன போக்குவரத்துகளை மேற்கொள்வோர், இடைத்தரகர்களாக இருப்பவர்கள், அவற்றை சந்தைப்படுத்துபவர்கள் என்ற பல சங்கிலி தொடர் கொண்ட ஒரு தொழில் துறை இது. ஏனென்றால் அவ்வளவுக்கு ஏற்றுமதி என்பது அமெரிக்காவை சார்ந்திருந்தது. ஆனால் அமெரிக்கர்களை பொறுத்தவரையில் கனேடிய தரப்பில் அரசியல்வாதிகளும் சரி அல்லது பொருளாதார நிபுணர்களும் அமெரிக்காவுக்கும் இதனுடைய பாதிப்பு இருக்க போகிறது. ஏனென்றால் கூடுதலான தொழில்துறைகள் கனடாவில் இருந்து செல்கின்ற பொருட்களில் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்ற ஒரு விடயத்தை முன்வைக்கின்றார்கள். ஆகவே ஏற்கனவே விரக்தி அடைந்திருக்கின்ற அமெரிக்கர்கள் ட்ரம்பின் மீது மேலும் விரக்தி அடைவதற்கான ஒரு வழிவகையை கனடாவுடனான இந்த வர்த்தக வரி விதிப்பு என்பது ஏற்படுத்தும் என்று கூறுகிறார்கள். இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? அமெரிக்கர்கள் எவ்வாறு உணரப் போகிறார்கள்? அமெரிக்கர்கள் ஏற்கனவே உணரத் தொடங்கிவிட்டார்கள். குறிப்பாக உல்லாச பயணத்துறையில் பெரிதாக உணரத் தொடங்கிவிட்டார்கள். 35% 40% என்பது கனடாவிலிருந்து செல்கின்றவர்களின் தொகை பல இடங்களிலும் குறைந்திருக்கின்றது. அதை விட கனடாவினுடன் எல்லைகளை கொண்டுள்ள மாகாணங்களில் பெரிய வீழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன. அதை விட தொழிற்துறைகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன. ஆனால் அவருடைய கோசமான அந்த உள்ளூர் உற்பத்தியை ஊக்குவிப்போம் அல்லது உள்ளூரில் இவ்வாறான தொழில்துறையை செய்வோம் என்பது நடைமுறைக்கு வரும் மட்டும் அவர்களால் அந்த உண்மையான தன்மையை பெற முடியாது. அவர்களால் ஒரு உற்பத்தியை செய்கின்ற பொழுது கனடாவில் இருந்து $10 செல்கின்ற பொருள் அவர்களால் சில வேளைகளில் $30 செய்ய வேண்டிய தேவை இருக்கும். என்றால் அவர்கள் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் என்கின்ற ஒரு முதலீட்டை கூட இப்பொழுது தாங்கள் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கின்றார்கள் ஒவ்வொரு தொழிலை தொடங்குவதற்கும். எனவே அந்த உடனடி பிரதியீடாக சில வேளைகளில் இவ்வாறான நடவடிக்கைகளில் வெற்றி பெற முடியாத இடத்து அங்கே ஒரு பெரிய நெருக்குதல் நிலை ஏற்படும். ஆனால் ட்ரம்ப் அங்கே உள்ள பிரச்சனை என்னவென்று சொன்னால் அதிக பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று விட்டார். அடுத்த ஆண்டு காங்கிரஸ் போன்றவற்றிற்கான தேர்தல்கள் வரும் மட்டும் அவருக்குரிய அதிகாரம் என்பது நிச்சயமாக அவருடைய பலத்தை அதிகரித்திருக்கின்றது. அதன் மூலம் அவருடைய செயற்பாடுகள் என்பன தொடர்ச்சியாக செல்வதைத்தான். அதாவது நீங்கள் இவ்வாறு கூறுங்கள், எவ்வாறுதான் பல விடயங்களை கொண்டு வந்தாலும், எவ்வாறுதான் பல குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்தாலும் அந்த குற்றச்சாட்டுகள் என்பன செய்திகளாக ஒரு நாள் 2 நாள் இருக்கின்றனவே தவிர அவருடைய நடவடிக்கைகளில் மாற்றங்களை கொண்டு வரவில்லை. அதாவது அவருடைய அந்த சிறு பிள்ளைகள் அல்லது சிறு பெண் பிள்ளைகளுடன் தொடர்பு அல்லது அது தொடர்பான இந்த ஹியூமன் டிராபிக்கிங்கில் ஈடுபட்ட அந்த மல்டி மில்லியனர் தொடர்பு, அவருக்கு நெருக்கமான தொடர்பு போன்றவை எல்லாம் செய்திகளாக வந்த பொழுது குய்யோ முறையோ என்று கூறுகின்ற ஒரு சமுதாயமாக அமெரிக்கர்கள் மாறுவார்கள். ஆனால் அடுத்த 24 மணித்தியாலங்களில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை நிலையை பார்ப்பதற்கு செல்பவர்களாக மாறி வருகின்றார்கள். எனவே உடனடி மாற்றம் என்பது அவர்களில் ஏற்க முடியாது. நாங்கள் ஒரு தயார்படுத்தலுக்கு தயாராக வேண்டிய நிலையில் எங்களை கொண்டு வந்து விட்டிருக்கின்றார்கள். ஆனால் இது கனடாவை பொறுத்தவரையில் நல்ல நிலைமை. கனேடிய பிரதமர் இன்னும் தன்னை நிரூபிக்கவில்லை, தன்னால் என்ன எல்லாம் செய்ய முடியும் என்று. தற்பொழுது வார்த்தைகளை நடைமுறை சாத்தியமுள்ள நடவடிக்கைகளாக மாற்ற வேண்டிய நிலையில் அவர் மீதான ஒரு பாரிய பொறுப்பு விழுந்திருக்கின்றது என்பதுதான் உண்மை. நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்துரைக்கு மீண்டும் விரிவாக பேசுவோம். அடுத்த நிகழ்ச்சிகளில் சந்திப்போம். நன்றி ராம். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.